First aeronautical engineering OC category பார்த்துட்டா 184 cut off க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் செகண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இதில் OC கேட்டகரி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 167க்கு சீட் அலாட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் தேர்ட் வந்து சிவில் இன்ஜினியரிங் இதில் OC கேட்டகரியில் பார்த்துட்டா 169ல் சீட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் லொக்கேஷனில் இருக்க குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அது மூலயமா நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான காலேஜ் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். அந்த வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னா, கோயம்புத்தூர் லொக்கேஷனில் லொக்கேட் ஆகிருக்கு. சரவணப்பட்டி அப்படின்ற ஏரியாவில் சின்னவேடம்பட்டின்ற லொக்கேஷனில் தான் இந்த காலேஜ் இருக்குது. 156 ஏக்கர்ஸில் இந்த காலேஜ் பில்ட் பண்ணியிருக்காங்க. அஃபிலியேட்டட் பை அண்ணா யூனிவர்சிட்டி, ராமநாத அடிகளார் ஃபவுண்டேஷன் சேரிட்டபிள் எஜுகேஷனல் ட்ரஸ்ட். இதை யார் ரன் பண்ணுறாங்கன்னா, சக்தி குரூப்ஸ் தான் இந்த காலேஜை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலேஜ் வந்து 1984 ஸ்டார்ட் பண்ணாங்க. 39 இயர்ஸ் ஓல்டு ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜில் வந்து நியர்லி 4000 to 5000 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஃபேக்கல்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 445 to 500 ஃபேக்கல்ட்டிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த காலேஜில். அவங்க எல்லாருமே வந்து PhD கம்ப்ளீட் பண்ண டாக்டரேட் முடிச்ச ஃபேக்கல்ட்டிஸ். அண்ட் தென் இந்த காலேஜோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, அப்டேட்டட் டெக்னிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்டேட்டட் சிலபஸ் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது மூலயமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கேரியர் எம்பவர்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸோட கரியர் பாத் சஸ்டைனபிலிட்டிக்காக. அண்ட் தென் இந்த காலேஜை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிளேஸ்மெண்ட் வந்து 100% ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இந்த காலேஜ் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எவ்ரி இயர் February மந்த் யுகம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர் காலேஜியேட் ஸ்போர்ட்ஸ் ஃபீஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் இந்த காலேஜில் வந்து 14 UG கோர்சஸ் வந்து அஃபோர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் யாரெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். கோர் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 238 கம்பெனிஸ் வந்து இந்த காலேஜோட டைப்பில் இருக்காங்க. அண்ட் தென் பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் எத்தனை பேர் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, நியர்லி 234 கம்பெனிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லை, மேனேஜ்மெண்ட் ஃபார்ம்ஸாக பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க 33 கம்பெனிஸ். அண்ட் தென் 60 கம்பெனிஸ் வந்து சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸும் பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவராலாக இவங்களோட ரெக்ரூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 465 ரெக்ரூட்டர்ஸ் இவங்க கூட டைப்பில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த காலேஜில் லாஸ்ட் இயர் 96% ஆஃப் பிளேஸ்மெண்ட் வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த காலேஜோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம், இந்த காலேஜ் வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டிஸோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. 14 யூனிவர்சிட்டிஸ் 14 வேரியஸ் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் இருக்குது. எங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, US, UK, கோலாலம்பூர், மலேசியா, சிங்கப்பூர், அண்ட் தென் ஜெர்மன், அண்ட் தென் சைனா டாக்கா அப்படின்ற பிளேசஸில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லா கரியர் க்ரோத் சஸ்டைனபிலிட்டி கிடைக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜை ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணுறதுக்கு. இந்த காலேஜில் வந்து அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, மெரிட் பேஸ்ட் அண்ட் TNA கவுன்சிலிங் பேஸ் பண்ணி தான். லாஸ்ட் இயர் இந்த காலேஜோட கட் ஆஃப் டீடைல்ஸ், என்னென்ன கட் ஆஃப்க்கு என்னென்ன கோர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் OC கேட்டகரியில் பார்த்துட்டா 184 கட் ஆஃப் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. BCயில் 172 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் BCM கேட்டகரியில் பார்த்துட்டா 184க்கு சீட் அலாட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. MBCயில் 166க்கு சீட் அலாட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. SCயில் 153ல் சீட் அலாட்மெண்ட் முடிச்சிருக்காங்க. SCA கேட்டகரியில் பார்த்துட்டிங்கன்னா 147ல் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. STயில் என்ன சீட்டும் அலாட்மெண்ட் பண்ணல. அண்ட் தென் செகண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இதில் OC கேட்டகரி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 167க்கு சீட் அலாட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. BCயில் 163 சீட் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. BCMல 156க்கு சீட் அலாட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. MBCயில் பார்த்துட்டா 154க்கு சீட் அலாட்மெண்ட் முடிச்சிருக்காங்க. SCயில் பார்த்துட்டா 136ல் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க.
எஸ்சிஏல பார்த்துட்டா 122ல சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்டியில் எந்த சீட்டும் அலாட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணல. அண்ட் தென் தேர்ட் வந்து சிவில் இன்ஜினியரிங். இதில் ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா 169ல சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிசியில் 162ல சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிசிஎம்ல 161ல சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எம்பிசியில் 157ல சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்சி 134ல சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏல 126ல சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்டியில் 116ல சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஃபோர்த் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இவங்க ஓசியில் என்ன கட் ஆஃப்ல சீட் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 195ல சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிசியில் 193 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிசிஎம்ல 191ல சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசி 191ல சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி 174ல சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏ 163ல சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. தென் எஸ்டி வந்து 168ல சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. தென் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங். இதில் ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா 189க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசி 186ல சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. தென் பிசிஎம் வந்து 186 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. தென் எம்பிசி 181ல சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. தென் எஸ்சி 159ல சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. தென் எஸ்சிஏ பார்த்துட்டா 142ல சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. தென் எஸ்டி வந்து 129 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இதில் ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா 192ல சீட் அலாட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பிசி வந்து 190ல சீட் அலாட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பிசிஎம்ல பார்த்துட்டா 186ல சீட் அலாட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசியில் பார்த்துட்டா 188 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சியில் 161 கட் ஆஃப்ல சீட் அலாட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எஸ்சிஏல பார்த்துட்டா 140 கட் ஆஃப்ல சீட் அலாட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. எஸ்டியில் வந்து 171 சீட் அலாட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தென் செவன்த்தா நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். இதில் அதர் கேட்டகரியில் பார்த்துட்டா 188 கட் ஆஃப் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சீட் எல்லாம் கேட்டு முடிச்சிருக்காங்க. பிசியில் 183ல சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிசிஎம்ல 176ல சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எம்பிசி 172ல சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்சி 141ல சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏ 119ல சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எஸ்டி நெல். அண்ட் தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓசியில் பார்த்துட்டா 175 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பிசி 171 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசிஎம்ல 157 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசி 163 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எஸ்சி 141 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏ 148 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்டி 124 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 9th பார்க்க போகிறது மெக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இதில் வந்து ஓசி கேட்டகரி 181 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிசியில் 174 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிசிஎம்ல 181 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசி 170 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி பார்த்துட்டா 142 சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏல பார்த்துட்டா 105 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எஸ்டி என்ன சீட்டும் அலோகேட் ஆகலை. அண்ட் தென் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸில் பார்த்துட்டா அப்படின்னா ஓசி கேட்டகரியாக 194க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசியில் பார்த்துட்டா 191க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசிஎம்ல 192 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசி 188 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி வந்து 177 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏ 169 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து எஸ்டி வந்து எந்த சீட்டும் அலோகேட் ஆகலை. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பயோடெக்னாலஜி. ஓசி கேட்டகரியில் பார்த்துட்டா 183 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசி 177 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசிஎம் 180 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எம்பிசி 173 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி 152 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏ 106 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்டி எந்த சீட்டும் இதில் அலோகேட் ஆகலை. அந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபேஷன் டெக்னாலஜி. இதில் அதர் கேட்டகரியில் பார்த்துட்டா 164 கட் ஆஃப்க்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசி பார்த்துட்டா 150 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசிஎம் பார்த்துட்டா 148 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எம்பிசியில் பார்த்துட்டா 147 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி பார்த்துட்டா 107 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்சிஇ வந்து எந்த சீட்டும் அலோகேட் ஆகலை. அண்ட் தென் வந்து எஸ்டியும் எந்த சீட்டும் அலோகேட் ஆகலை. அண்ட் தென் நம்ம பார்க்க போகிறது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓசியில் பார்த்துட்டா 194 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசி 192 கட் ஆஃப் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பிசிஎம்ல பார்த்துட்டா 187 கட் ஆஃப்க்கு சீட்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எம்பிசியில் பார்த்துட்டா 189 கட் ஆஃப்க்கு சீட்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சியில் 167 கட் ஆஃப்க்கு சீட்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சிஏல பார்த்துட்டா 147 கட் ஆஃப்க்கு சீட்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்டியில் பார்த்துட்டா 165 கட் ஆஃப்க்கு சீட்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது டெக்ஸ்டைல் டெக்னாலஜி.
அதர் கேட்டகரியில் பார்த்துட்டா 161 கட் ஆஃப்க்கு சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிசி பார்த்துட்டா 148 கட் ஆஃபில் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசிஎம் 142 கட் ஆஃபில் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எம்பிசி பார்த்துட்டா 137 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்சி 106 கட் ஆஃப் சீட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எஸ்சிஏ நெல் எந்த சீட்ஸுமே அலோகேட் ஆகலை. அண்ட் தென் வந்து எஸ்டிலையும் எந்த சீட்ஸும் அலோகேட் ஆகலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் வீடியோவில் கோயம்புத்தூரில் இருக்கிற கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அந்த காலேஜில் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் டீடைல்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அது மூலயமா நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான காலேஜ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அந்த வீடியோஸை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். Until stay tuned with our channel for more college regarding information. Thank you.